ஆக்சுவலாக என்னென்னா அந்த ரெண்டு ஸ்டேட்லையும் என்ன ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படுகிறது, பிளட் ஃப்ளோவில் எவ்வளவு சேஞ்சஸ் ஏற்படுகிறதுன்னு நீங்கள் கம்பேர் பண்ணும் பொழுது ஒருத்தங்களுடைய அந்த அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ ஸ்டடீஸ்லாம் ரொம்ப வித்தியாசமாக பண்ணுறாங்க. வெளிநாடுகளில் ரிசர்ச் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒருத்தங்களை எடுத்துகிட்டு போய் அந்த ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ உள்ள வச்சுட்டு டெலிவரி நடக்கிறப்போ அந்த ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐயில் என்ன பிரெயின் சேஞ்சஸ் வருதுங்கிறத டைரெக்டாக அந்த ஃப்ளோ எப்படியெல்லாம் மாறுபடுதுங்கிறத ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணி விட்டுட்டு ரெண்டாவது ஒருத்தவங்களை புகழ்கிற பொழுது அது எப்படி பண்ணுறாங்க, லவ்வில் கூட பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்களை லவ் பண்ணுறவங்களுடைய ஃபோட்டோவை காமிச்சு அந்த ஃபோட்டோவை அவங்க பார்ப்பாங்க. பார்த்த உடனே மூளையில் இந்த ரிவார்ட் சென்டருக்கு போகும். அதே மாதிரி அவங்கள புகழ்னு சொல்வார்கள். அப்பொழுது இந்த ரிவார்ட் சென்டருங்கிறது பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, அதுக்கு பிளட் கொஞ்சம் அதிகமாக போகிறது. உடனே அதனால தான் சொல்கிறேன், இந்த ரெண்டு ஸ்டேட்லையுமே அந்த பிளட் ஃப்ளோ அதிகமாக போகக்கூடியது காமனாக இருக்கிறத நம்ம பார்க்கும் பொழுது இதை இப்படி இருக்குமோ என்று சொல்ல முடியும். ஒன்று சொல்லிடுறேன், வள்ளுவருக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படி நம்ம கேட்பது அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியும். வள்ளுவருடைய உண்மையான ப்ரொஃபைல் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. வள்ளுவர் இப்படி சொல்லி இருக்கலாம் என்ற நம்பிக்கையில் தான் நாம் சொல்ல வேண்டும். இந்த ஸ்டடியவே நான் இந்த உலகத்தமிழ் மாநாட்டுக்காக தான் இந்த டாப்பிக்கே நான் எடுத்தேன். இப்போ தான் நான் ஆரம்பித்தேன். ஸோ இனிமேல் இதில் ஆக்சுவலாக நான் முதல்ல ஒரு தவறான வார்த்தையை சொல்லிட்டேன், வைரம் இருக்கிறது என்று. வைரம் இல்லை, வைர சுரங்கம் இருக்கிறது. அவங்க சொன்னாங்க வள்ளுவர் இருக்கிறார், ஒவ்வொருத்தரும் எல்லா இலக்கியமுமே தோண்ட உள்ளேருந்து வரைக்குரியது. நான் கைதட்ட வேண்டாம் என்று முன்னாடி சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம், கைதட்டி கொண்டே கைதட்டுவதற்கு இன்னும் 100 ஆண்டுகள் தயாராக இருக்கும் இனமாக நாம் இருக்கக்கூடாது. நாமளை பார்த்து இன்னொருத்தன் கைதட்டணும். நாம் அதனால தான் எந்த தமிழன் பேசும் பொழுதும் இன்னொரு தமிழன் அதை பாராட்ட வேண்டும், கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டும். தவிர கை தட்டணும்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலாகவே உங்களுடைய எனர்ஜி யூஸ் பண்ணுறீங்க. நம்மளுடைய பெருமையை வெளியில் கொண்டு செல்ல வேண்டும். அந்த ஒரு கான்செப்ட்ல தான் மெயினா இருக்கும். டாக்டர், ஒரு மாணவனுக்கு ஒரு பாடம். ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். இது பண்ணல. மாணவருடைய பாடம் என்ன கற்பிக்கின்றேன் என்றால், நீ பேச வேண்டும், உன் கருத்துக்களை சொல்ல வேண்டும், மற்றவர்கள் சிரிக்க வேண்டுமோ கைத்தட்டுவோ என்று ஆணையிடுவதற்கு உனக்கு அருகதை கிடையாது. அது மக்களுடைய குற்றிவிட வேண்டும். நீ எப்படி அந்த உணர்வுகளை நீ தடுத்து நிறுத்த வேண்டும். ஒருவன் உன்னை நோக்கி கல்லை எடுத்து அடிக்க முயற்சினா அடிக்காதே, அடிபட்டு விடும். அது சொல்ல தவிர கைத்தட்டுவதை தடுக்காதீர்கள். நாம் கைத்தட்டுகின்ற ஓசைதான் அவனுக்கு கைத்தட்டலாக தெரியும் தவிர நீ அடக்கி கொண்டு பேசுவதென்றால் உன்னை எவனுமே கவனிக்க மாட்டான். இரண்டாவது கருத்து என்னுடைய பர்சனல். திருவள்ளுவருக்கு 100க்கு நான் நினைக்கின்றேன். அவர் பொது வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை வைத்து 1 அடிகள் சொல்லிவிட்டார். கட்டாயம் அவருக்கு சயின்டிபிக்காக இந்த கருத்துக்கள் தெரிந்திருக்க முடியாது. இருக்குமா என்ற கற்பனையில் சேர்க்கின்றமே தவிர அவருக்கு என்டார்பினோ, அவருக்கு மூளை எங்க இருந்தது, இதயம் எங்கிருந்து, கல்லீரல் இருந்தது எங்கே தெரிந்திருக்க முடியாது. ஏனெனில் இன்று வளர்ந்த சயின்ஸ் 3வது மில்லியனத்தில் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன். மூளையில் 10,000 கோடி செல்ஸ் இருக்கின்றது, இப்போது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த 10,000 கோடி செல்லினுடைய செயல்பாட்டின் திறனை இன்று சயின்டிபிக்காக எவ்வளவு கண்டுபிடித்திருக்கின்றோம் நீங்கள் நினைக்கின்றீர்கள்? கேள்வி. 10,000 கோடி செல்லுகளுடைய மூளையில் இருக்கும் செல்லின் திறனை நான் அறிந்தது எவ்வளவு என்று நினைக்கின்றீர்கள்? அதுல நீங்க ஆன்சர் சொல்லுங்க. இதுவரை நாம் அறிந்தது 6% மட்டும்தான். 94% நம் மூளையின் செயல்பாட்டை இன்று கண்டுபிடிக்காத நிலையில் இருக்கும் பொழுது திருவள்ளுவருக்கு மூளை, இதயம் என்று எங்கே இருப்பது கூட தெரியலாமல் இருந்திருக்கும். பொது வாழ்க்கையின் செயல்பாட்டை மிக அழகாக சொல்லி கடைபிடிக்க வேண்டும். சரி, இப்ப நம்ம இருந்திருக்கீங்க பெரிய ஞானிகள், அறிவாளிகள். உங்கள் மூளையின் திறனை எவ்வளவு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள்? 100% திறனில் எவ்வளவு பயன்படுத்தினா போதும்? ஒரு பெரிய அறிவாளி கலைஞரை எடுத்துக்கொள்ளுங்கள், எவ்வளவு பர்சன்டேஜ் மூளையுடைய செல் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்? சொல்லுங்களேன். 100க்கு எவ்வளவு சதவீதம் பயன்படுத்துகின்றார்? 80%. கலைஞர் இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற மூளையின் திறன் 8%. இன்னும் 1% பயன்படுத்தி விட்டால் அவர் நோபல் பிரைஸ்.
இன்னும் 15% மீது பயன்படுத்திவிட்டால் அவன் மூளை மண்டையில் அடங்காது வெடித்துவிடும். அதுதான் உள்ளே இருக்க கருத்து. எதற்காக இந்த கருத்துக்களை சொல்றது? திருவள்ளுவர் பெரிய ஞானி, அவர் கொஸ்டின் பண்ண இதுதான் இருந்திருக்க முடியும். ஏனெனில் இன்றைக்கு வளர்ந்த விஞ்ஞானத்தில் ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள், வளர்ந்த விஞ்ஞானத்தில் 8% மூளை திறனை கண்டுபிடித்திருக்கின்றமே தவிர எங்கே போய்விட்டது என்றால் வருங்கால சமுதாயம் கண்டுபிடிக்க வேண்டுமே தவிர. இதுதான் என்னுடைய ஆழ்ந்த கருத்து. நீங்க ஒன்று சொல்லுமா? நான் அறுவை மருத்துவ நிபுணர், பேராசிரியர், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், சென்னை மருத்துவ காலேஜில். எனது ப்ரொஃபஸரும் அவர்தான். அவர் இங்கு மேடையில் அமர்ந்ததால் நான் தைரியமாக இங்கு ஏறி வந்தேன். திரு முதல் கேள்வி சிவசண்முகராஜா அவர்களுக்கு. சொக்கநாதர் தன்வந்திரிய நூல் என்பது நாகர்கோயில் உள்ள ஒரு மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தில் இருப்பதாக கேள்வி. ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவ நிபுணராக இதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். மீண்டும் வேறு ஏதாவது அதை பற்றி உங்களுக்கு அறிந்திருந்தால் தயவு செய்து எங்களுக்கு அனுப்பலாம். அதர்வைஸ் பேராசிரியர் அவர்களிடமாவது அனுப்பலாம். அடுத்த கேள்வி முஸ்தபா அவர்களுக்கு. இப்பொழுது மிகவும் அருமையான உங்களது ஆராய்ச்சி. ஆஸ் எ சர்ஜனாக சொல்கிறேன், ரொம்ப நல்ல, எங்களுக்கே இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அவரோட ஆராய்ச்சி தொடரணும். அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, பேராசிரியர் சொன்ன மாதிரி இப்போவும் திருவள்ளுவரை ஒரு சித்த வைத்தியராகத்தான் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு மூளையோ இதயமோ ஸ்பிளீனோ இருக்கும் இடம் தெரியாது என்று சொல்வது முடியாது. அப்படி தெரியாமல் ஏனோ தானோன்னு ஒரு குருட்டு திசையில் யாரும் இவ்வளவு அழகாக எழுத முடியாது. கண்டிப்பா அவங்களுக்கு அவர், ஆனா இப்பவும் அவரை ஒரு வைத்தியரா, அகத்தியர், திருவள்ளுவரெல்லாம் ஒரு சித்த வைத்தியராகவும் இருந்திருக்கலாம். இல்லைன்னா மருத்துவத்தை இவ்வளோ அழகாக எடுத்து சொல்வது கஷ்டம். நான் முஸ்தபா அவர்களிடம் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த கொள்கிறேன். இவரது ஆராய்ச்சி தொடரலாம். ஏதாவது உதவி வேண்டும் என்றாலும் சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு எங்களது லைப்ரரி எங்ககிட்ட கேட்டுக்கலாம். மிகவும் நன்றாக இருந்தது. அதாவது நமது 18 சித்தர்கள் நமக்கு ரோம துவாரங்கள் எத்தனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எத்தனை அளவு ரத்தம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4448 நோய்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வள்ளுவர் முத்தோசங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. விஞ்ஞானம் வேற, மெய்ஞானம் வேற. இது சித்த மருத்துவங்கிறது ஒரு நுண்கலை. ஆக இது அவர் சித்தர் மட்டுமல்ல, அடுத்தது ஆயுர்வேத, நம்ம ஆயுர்வேத நூல்களும் சித்த நூல்களும் எப்படி இந்த மாதிரியான முறைகளை கண்டுபிடிச்சாங்கிறத தெல்ல தெளிவாக திருமந்திரத்தின் மூலமாக சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த ஆக திருவள்ளுவர் ஒரு மருத்துவரா, அவருக்கு அந்த மூளை சம்பந்தப்பட்டது தெரியுமா என்பதெல்லாம் விட அவர் அந்த முத்தோச விதிகளை சொல்லியிருக்கார். அது மட்டுமல்ல, அவருடைய மனைவி முஸ்தபா அவர்கள் நம்மளுடைய தமிழில் இருக்கக்கூடிய அனைத்து நூல்களுமே வாழ்க்கையினுடைய நெறிகள், நம்மளுடைய உடல் கூறுகளை பற்றி சொல்லி இருக்கிறது. எனவே இது நம்ம மாற்று கருத்தே வேண்டிய அவசியமே கிடையாது. ஆயிரம் நூல்கள், அவைகள் ஆய்வுகள் அவர் 100க்கு 100 இப்போ ஒன்றை குறிப்பிட்டிருக்காரு, ஒன்றை சொல்லியிருக்காரு. எல்லா நூல்களுமே உடல் கூறுகளை பற்றி சொல்லுவதில் மிக முதன்மையாக விளங்குகிறது. எனவே வள்ளுவர் என்பது அதை பற்றி மேலும் என்ன அப்படின்னா, ஐயா கூட ஒரு கருத்து சொல்லிட்டு இருப்பாங்க, நுண்கலைன்னு. அதை ஐயா அவங்க தான் அதை விளக்கணும். அதாவது வள்ளுவர் ஒரு ஞானி. விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்துக்கும் உள்ள வேறுபாட்டை நாம் அறிந்து கொள்ள